வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சாஃப்டான சுவையான மஸ்கோத் அல்வா. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப் கோதுமை மாவு, தேங்காய், சீனி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கப் கோதுமை மாவு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது பதம்லாம் கிடையாது, லைட்டாக தண்ணி ஊற்றி சும்மா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு 2 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அது நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா கரையும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி பப்ளிகம் மாதிரி வரும், அதை நம்ம தூர போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் எதாவது ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஃபில்டர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போது 4 மணி நேரம் ஆகிட்டு கோதுமை பால் கீழே வந்திருக்கு பாருங்கள். மேலே உள்ள தண்ணி அதை தூர ஊற்றிக்கலாம். இப்போ மேலே உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டியாச்சு, அதை தூர ஊற்றிக்கலாம். கோதுமை பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 400 கப் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வரலாம். எந்த கப்பால் கோதுமை பால் அளந்தீங்களோ அதே கப்பால் 4 கப் தண்ணி அதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா வடிகட்டியா சக்கமாய் வரும்ல, அது திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிட்டு வரலாம். இதே மாதிரி 4 கப் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி இருந்தாச்சு. இது ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற கோதுமை பாலை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். 300 கப் சீனி மட்டும் இப்போ போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆகுது. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கட்டி ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஆகிட்டு இதில் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம எடுத்து வச்சுக்கிற 50 கிராம் சீனியை நல்லா குவாலிஃபை இந்த மாதிரி நல்லா சீனியை கரைச்சி கொதிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளே அதை ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா கலர் படும். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கலர் பட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை நல்லா பொடிசு கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ ஆற விட்டு எடுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக தட்டிட்டுடுங்க, அப்போ தான் லூஸாக கிடைக்கும் உங்களுக்கு. வாவ், எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நெய்யோ ஆயிலோ ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்கல, அதோட நேச்சுரல் கலர் தான் இது. இப்போ அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சாஃப்டான டேஸ்டியான மஸ்கோத் அல்வா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.